சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இத்தனை வருஷம் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சொல்லி மாறாத நீங்க இன்னைக்கு எனக்காக மாறி இருக்கீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே நீங்க மேல வச்சிருக்கிற காதல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ வேலு. I love you too, Selvi. எப்ப வந்தீங்க வேலு? நீங்க உங்க போனை பார்த்து ஆசையா பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். தேங்க்ஸ் வேலு. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, நான் உங்களை எப்படி பார்க்கணும்னு எதிர்பார்த்தனோ அதே மாதிரி நீங்க உங்களை எனக்காக மாத்திக்கிட்டீங்க. அதுக்குதான். உங்களுக்காக நான் என்னையவே மாத்திக்கிட்டேன். என் மேல இருக்கிற மனஸ்தாபத்தை எல்லாம் மறந்துட்டு எப்போ என் ஆசை பொண்டாட்டியா மாற போறீங்க? என்ன நீங்க இன்னுமா உங்களுக்கு புரியல? புரியலையே. நானும் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா உங்க கூட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க போறேன். செல்வி, நிஜமாவா? கனவா? கனவு? இந்த கனவு சீக்கிரமாவே நிஜமாகணும். நானும் அவரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போற வாழ்க்கை ரொம்ப தூரம் இல்ல. போட்டோல கூட இப்படி அப்பாவியா இருக்கே. உன்னோட இந்த அப்பாவித்தனம் தான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. இந்த போட்டோவை அப்பா அம்மா கிட்ட காமிச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அனுப்பி வைக்கலாம். மனோன்மணி, என்னங்க? செல்வி ஏதோ போட்டோல அனுப்பிச்சிருக்கா, என்னன்னு பாருங்க. மனோன்மணி, சொல்லுங்களேன். ஏய் ஏய், இங்க பாரு. என்னங்க? செல்வி போட்டோ அனுப்பிச்சிருக்கா. என்ன போட்டோ? மாப்பிள்ளையோட போட்டோ. இந்த பாரு, இங்க பாரு. அட, என்ன? ஐயோ. ஏய், நம்ம மாப்பிள்ளை எப்படி இருக்காரு பாத்தியா? இந்த போட்டோ. என்னங்க இது? இந்த போட்டோவை பாரு. நம்ம மாப்பிள்ளையே இது. நம்பவே முடியல. ஆமாண்டி, நம்ம மாப்பிள்ளை தான். என்னங்க நம்ம மாப்பிள்ளை இப்படி மாறிட்டாரு? ஒருவேளை ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது கிளம்பி போயிருப்பாரோ? ஏய், செல்விக்கு போனை போடு, அவகிட்டே கேட்கலாம். இவ்ளோ அழகா எப்படி? கொஞ்சம் இரு, அவகிட்டே போனை போட்டு கேட்போம். ஹலோ அப்பா. செல்லிமா, எப்படி இருக்க? ஏங்க, போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. நான் நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. செல்விமா, மாப்பிள்ளையோட போட்டோ பார்த்தோம். ஐயோ, நம்ம மாப்பிள்ளையானு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆமாமா, அவர் இவ்ளோ சீக்கிரமே மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் மாப்பிள்ளை, நீ ஏதாவது வெளில கிளம்புறீங்களா? இல்லப்பா. ஏன் ஏன் கேக்குறீங்க? இல்ல, மாப்பிள்ளை இப்படி டிப்டாப்பா ரெடியா இருக்காரு, அதான் கேட்டேன். சரி செல்வி, மாப்பிள்ள அப்படி எங்கதான் கிளம்பினாரு? வேற எங்கேயும் போலமா,
ஹோட்டலுக்கு தான் கிளம்பி போயிருக்காரு. ஹோட்டலுக்கா? ஹோட்டலுக்கா? மா என்ன சொல்ற நீ? மாப்பிள்ள ஹோட்டலுக்கு இவ்வளவு அழகா கிளம்பி போயிருக்காரா? ஆமாப்பா. இனிமே எங்க போனாலும் இப்படிதான் கிளம்பணும்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். அவரு சரின்னு சொல்லிருக்காருப்பா. ரொம்ப சந்தோஷம்மா. கேக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. செல்வி, மாப்பிள்ளையோட இந்த கெட்டப்ப நேர்ல பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடி. நீயும் மாப்பிள்ளையும் ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். அம்மா, அவர் ஹோட்டலுக்கு போயிட்டு வரட்டுமா? அவரை கூட்டிட்டு கண்டிப்பா உங்களை பாக்குறதுக்காக நான் வரேன். ரொம்ப சந்தோஷம்டி. சரிம்மா, அப்ப நான் வச்சிடுறேன். சரி செல்வி. சரி செல்வி. ம். வேலு, அண்ணா என்ன வேலு, பொண்டாட்டி ஆசையா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இன்னும் கொஞ்ச நேரம் போட்டுக்கலாம்ல, அதுக்குள்ள மாத்திட்டு வந்துட்ட. நம்ம வேலைக்கு இந்த ட்ரெஸ் தானே கரெக்டா இருக்கும். டேய் வேலு, என்னடா பண்ற? பார்த்தா தெரியல, வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்டா. ஐயோ, இவன் ஒருத்த எது கேட்டாலும் எனக்கு முடக்காதான் பதில் சொல்லுவான். டேய் வேலு, சரி சரி, தங்கச்சி என்ன ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து போட்டு அமுச்சு விட்டுருக்கான்? இதெல்லாம் அவன் நல்லா தாண்டா பண்றா. அப்போ சாமியார் போட்ட பூஜை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லு. சரி சரி, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? நடக்க வேண்டியதுதான் நடந்துருச்சா? டேய், உன்னதான்டா கேக்குறேன், சொல்லு. நடக்க வேண்டியதுல நடந்துருச்சா? என்ன இவன் எது கேட்டாலும் பதில் சொல்லாம போயிட்டே இருக்கான். குழப்புறானே. உன்னதான்டா கேக்குறேன், நடக்க வேண்டியதுல நடந்துருச்சா? சொல்லுடா, நடக்க வேண்டியதுல நடந்துருச்சா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவ பிடிச்ச முயலுக்கு 3 காலு தானே, இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கா. டேய், என்னடா சொல்ற? அப்ப தங்கச்சி எப்பறம் இதெல்லாம் மட்டும் வாங்கி கொடுத்து உன்னை டிப்டாப் அமுச்சு விட்டுருக்கு? அதை ஏன்டா கேக்குற? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் நாங்க 2 பேரும் நடிச்சிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அதுல நம்மெல்லாம் நடிகர்கள்னு சொல்லுவாங்க. அது அப்ப புரியல, இப்ப புரியுது. தினம் தினம் குடும்பத்துல உள்ளவங்களுக்காக அவங்க முன்னாடி நடிச்சு நடிச்சு வாழ்க்கை பயணம் முடிஞ்சிரும் போல இருக்குதேடா. டே வேலு, என்னடா சாமியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? செல்வி நீ புரிஞ்சுக்கலடா, அதனாலதான் நீ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. யாரு? நானு? செல்வியே புரிஞ்சுக்கல. டேய் படா, ஏதாவது சொல்லிட போறேன். அவ தான் என்ன புரிஞ்சுக்காம, நான் அவ மேல வச்சிருக்க காதலையும் புரிஞ்சுக்காம விலை போறாடா. டேய் டேய் பாடுறா, நான் அடிச்சு சொல்வேன், நீ அவ நடிக்கிறதா நினைக்கிற, ஆனா அவ உன்னை ரசிக்கிறதா நான் நினைக்கிறேன்டா.